வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ லாஸ்ட் வீடியோவில் பேசிக் செயின் ஸ்டிச் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். ஸோ எல்லோரும் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி செயின் ஸ்டிச் வந்து எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறத பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து சேம் செயின் ஸ்டிச்சில் வந்து ஷார்ப் எட்ஜஸ் எப்படி கொண்டு வருது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து அதுக்கு நம்ம ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு சரி த்ரெட் வந்து எடுத்துக்கிறோம். லாஸ்ட்டு வீடியோவில் சொன்ன மாதிரியே ஜரி த்ரெட் எடுத்துகிட்டு அதை வந்து இண்டெக்ஸ் ஃபிங்கரில் ரொட்டேட் பண்ணி ஒரு நாட் வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த நாட்டும் ஒரு ஹேண்டும் வந்து ஃப்ரேம் கடியில் தான் இருக்கணும், ஆஸ் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி. ஸோ இந்த ஜரி த்ரெடையும் இந்த ஹேண்டையும் ஃப்ரேம் கடியில் வந்து வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு இதுக்கும் வந்து துலிப் பிராண்ட் நீடில் நம்பர் 14 தான் வந்து எடுத்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து நம்ம அடியில் இருந்து த்ரெட்டை வந்து மேலே வந்து புல் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து இந்த எட்ஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி சேம் அதே எட்ஜில் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஸோ துலிப் பிராண்ட் அப்படிங்கிறது இப்போ எந்த லைன் டைரக்ஷனில் போகுதோ சேம் அதே லைன் டைரக்ஷனில் தான் வந்து ஃபேஸ் பண்ண மாதிரி வைக்கணும். ஸோ கீழேருந்து த்ரெட்டை வந்து மேலே புல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சேம் அதே மாதிரி செயின் ஸ்டிச் வந்து கீழே இன்சர்ட் பண்ணி கீழே ரொட்டேட் பண்ணிவிட்டு மேலே வரும்போது ரைட் டர்ன் லெஃப்ட் டர்ன் அப்படிங்கிறத வந்து ஃபாலோ பண்ணி த்ரெட்டை வந்து மேலே வந்து எடுக்கிறோம். இப்படி எடுக்கும்போது நம்ம நீடில் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும். ஸோ இதே மாதிரி செயின் ஸ்டிச் வந்து அந்த நெக்ஸ்ட்டு எட்ஜ் வரைக்கும் வந்து நார்மல் பேசிக் செயின் ஸ்டிச் போன வீடியோவில் சொன்ன மாதிரி போட்டுக்கிறோம். ஸோ இப்போ இந்த எட்ஜ் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இந்த எட்ஜ் ரீச் ஆகிறப்ப நார்மலாக போட்ட அந்த செயின் ஸ்டிச்சை விட குட்டியாக ஒரு ஷார்ட் ஸ்டிச் வந்து போடணும். அந்த ஷார்ட் ஸ்டிச் வந்து நெக்ஸ்ட்டு லைன் எந்த டைரக்ஷனை பார்த்துருக்கோ அந்த டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனை பார்த்த மாதிரி ஒரு செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கணும். ஸோ அந்த ஆப்போசிட் டைரக்ஷனை பார்த்த மாதிரி போட்டுட்டு நெக்ஸ்ட்டு அதே அந்த லைன் எந்த டைரக்ஷனை பார்த்து ஃபேஸ் ஆகுதோ அந்த லைனில் வந்து செயின் ஸ்டிச் வந்து போட வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு போட போகிறோம். ஷார்ட் ஸ்டிச் அப்படிங்கிறது இப்போ நம்ம நார்மலாக செயின் ஸ்டிச் போடுறத விட குட்டியாக போடுறதுக்கு பேர் தான் வந்து ஷார்ட் ஸ்டிச். ஸோ இப்போ இந்த இடத்துல ஷார்ட் ஸ்டிச் போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த லைனில் அதே மாதிரி நார்மல் செயின் ஸ்டிச்சஸ் வந்து போட்டு முடிக்க போகிறோம் அன்டில் நெக்ஸ்ட் எட்ஜஸ். ஸோ இப்போ இந்த எட்ஜ் வந்து ரீச் ஆகிட்டோம். அதே மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல ஒரு ஷார்ட் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறோம். இந்த இடத்துல ஒரு ஷார்ட் ஸ்டிச் அந்த எட்ஜில் மீட் ஆகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஷார்ட் ஸ்டிச். தென் நெக்ஸ்ட்டு லைன் எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்கோ அதோட ஆப்போசிட் டைரக்ஷனில் நீடில் ரொட்டேட் பண்ணி ஒரு ஷார்ட் ஸ்டிச் போட்டு மறுபடியும் வந்து சேம் அந்த லைன் எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்கோ அந்த டைரக்ஷனில் நீடில் திருப்பி நார்மல் செயின் ஸ்டிச்சஸ் வந்து போட ஆரம்பிக்கணும். ஸோ வந்து நம்ம 2 ஷார்ட் ஸ்டிச்சஸ் வந்து போடணும். ஒன்று வந்து பக்கத்துலேயே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னொன்று வந்து அந்த லைனோட ஆப்போசிட் டைரக்ஷனில் போட்டு வந்து ஷார்ட் ஸ்டிச் போடணும். ஸோ இப்போ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஏஜ் வரைக்கும் போடுறோம். இப்போ இந்த ஏஜில் நம்ம வந்து அந்த ஷார்ட் ஸ்டிச்சஸ் போடாமல் போட்டோன்னா அந்த ஷார்ப் எட்ஜஸ் வந்து அவ்வளோவா வந்து கிடைக்காது. அப்படிங்கிறது வந்து எப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் இந்த இதில் அங்கே போட்ட மாதிரி ஷார்ட் ஸ்டிச்சஸ் போடாமல் சும்மா அப்படியே பேசிக் செயின் ஸ்டிச்சே அப்படியே வந்து போட்டு காமிக்கிறேன். இப்போ இங்கே நான் ஷார்ட் ஸ்டிச் போடாமல் சும்மா அப்படியே வந்து டைரக்ஷனை மட்டும் மாற்றி செயின் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுட்ருக்கேன். இப்படி போடுறப்ப நமக்கு வந்து பர்ஃபெக்ட் ஃபினிஷ் வந்து கிடைக்காது. நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த எட்ஜில் வந்து ஒரு பெண்ட் ஆன மாதிரி இருக்கும். அந்த த்ரெட்டும் வந்து கொஞ்சம் மேலே தூக்குன மாதிரி வந்துடும். ஸோ வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஃபினிஷ் வந்து நமக்கு இல்லாமல் போயிடும். ஸோ அப்போ அந்த இதை போட்ட ஸ்டிச்சை ரிமூவ் பண்ணுறதுக்கு கீழே த்ரெட்டை புல் பண்ணோம்னா ரிமூவ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு மறுபடியும் சொன்ன மாதிரி அந்த எட்ஜ் வரப்போ ஒரு ஷார்ட் ஸ்டிச் போட்டுட்டு அந்த லைன் நெக்ஸ்ட் லைன் போட போகிற அந்த டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் நீடில் திருப்பி ஒரு ஷார்ட் ஸ்டிச் வந்து போட்டுட்டு
நெக்ஸ்ட் வந்து சேம் அந்த லைனோட டைரக்ஷன்லேயே வந்து பேசிக் செயின் ஸ்டிச்சஸ் வந்து போட்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம். நீடிலோட டைரக்ஷன் வந்து கரெக்டாக வந்து ஹேண்டில் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு ஈஸியாக வந்து போட முடியும் எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி அன்டில் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அந்த ஃபினிஷ் ஸ்டார்ட் பண்ண அந்த பிளேஸ் வரைக்குமே வந்து செயின் ஸ்டிச் நார்மல் செயின் ஸ்டிச் வந்து போட போகிறோம். இப்போ அந்த ஸ்டார்ட் பண்ண பிளேஸுக்கே வந்துட்டோம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச் போட்டிருக்கிற இடத்துல ஒரு எண்ட் நாட் மாதிரி வந்து போட போகிறோம். எண்ட் நாட் வந்து நான் லாஸ்ட் வீடியோலையோ சொன்னேன். ஃபஸ்ட்டு ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த லூப் வழியாக இன்னொரு செயின் ஸ்டிச் வந்து மேலே இழுத்து அந்த நீடில் வந்து ரொட்டேட் பண்ணி அப்படியே வந்து நாட் மாதிரி பண்ணுறோம். ஸோ எண்ட் நாட் எப்படி போடுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட் வீடியோவில் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கைண்ட்லி லைக், subscribe, comment and share this video. Thank you.